மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி தங்கள் சோகங்களை பகிர ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. போயஸ் தோட்ட பகுதியில் டீ கடை நடத்தும் சாமானியர் ஒருவரின் பதிவு இது. 1986 ஆண்டு முதல் போயஸ் தோட்ட பகுதியில் சிறிய டீக்கடை நடத்துபவர் மணி. வெளிமாநிலத்திலிருந்து பிழைப்பு தேடி சென்னை வந்தவர் தஞ்சமானது போயஸ் தோட்ட பகுதியில்தான். அப்போது முதல் அங்கு டீக்கடை நடத்தி வந்த மணிக்கு அங்கு கடையை தொடர்ந்து நடத்தி கொள்ள அனுமதி அளித்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்கிறார் மணி. 30 வருஷமாக இருக்கு சொன்னீங்க. ஆனால் அம்மாவோட உதவி எனக்கு இங்கே கடை வைக்கிறதுக்கு அம்மா கொடுத்த பெர்மிஷன் தான் பெரும் இந்த உதவி. நான் அம்மாட்ட வேறு எந்த உதவியும் நான் கேட்டது கிடையாது. ஆனால் எனக்கு இங்கே கடை வைக்கணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம், இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும்னு சொன்னால் அம்மா இந்த மாதிரி கடை வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா. அதன் பிறகு 2வது முறையாக முதலமைச்சர் பதவியேற்ற சமயத்தில் போயஸ் தோட்ட பகுதியில் இருந்த மணியின் கடை அகற்றப்பட்டது. அப்போது தமக்கு மறுவாழ்வு அளித்ததை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்கிறார் மணி. 2வது ட்ரிப்பு ஆட்சிக்கு வர டைமில் நம்ம கட்சியில் இந்த கட்சிக்கார எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கார்பரேஷன் வந்துட்டு இந்த மாதிரி அம்மா போக்குவரத்து வழி நல்ல இடைஞ்சலாக இருக்குது, ஆனால் நீங்கள் கடை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு எனக்கு உங்கள்கிட்ட உத்தரவு கொடுத்துறேன். நான் அது மாதிரி கடை ரிமூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அம்மா அன்றைக்கி முதல் நாள் கோட்டைக்கு கையெழுத்து போட போகிற டைமில் இந்த மாதிரி அம்மா திரும்பி பார்த்து ஏன் கடை எடுத்த, எது கடை எடுத்ததுன்னு கேட்டால் இந்த மாதிரி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குமா, இந்த மாதிரி கடை எடுக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். யார் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, நீ கடை இங்கேயே வச்சுக்க சொல்லிட்டு அம்மா உடனே கார்பரேஷன் கமிஷனரும் போலீஸ் கமிஷனரும் 2 பேருமே கூப்பிட்டு உடனே சொன்ன உடனே எனக்கு கடை இந்த இடத்துல வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. பண உதவிகள் எதையும் கேட்டிருந்தால் கூட தந்திருப்பார் என்றாலும் தொழிலை நடத்தி கொள்ள அனுமதி கொடுத்ததே தனக்கு போதுமானது என்று கூறும் இந்த டீக்கடைக்காரர் இனி மறைந்த முதலமைச்சர் இல்லாத போயஸ் தோட்ட பகுதியை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்கிறார். இப்போ அவங்க இல்லாததுனால நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம திடீர்னு நம்ம கண்ணுக்குள்ளே இருந்து ஒரு ஆளை பார்க்கலையே நமக்கு ரொம்ப விழிச்சோடி இருக்கிறதுனால என்னடான்னு ஒரு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு சோகமாக இருக்குது. பன்முகம் கொண்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அந்த டீ கடைக்காரர் கூறுவது போல பலரது இதயத்திலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுப்பிரமணியன்.